ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட்டைக்காய் ரெசிபி, தட்டைக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். இதை வந்து தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறு காயின்னு சொல்லுவாங்க, லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. பீன்ஸ் மாதிரியே இந்த வெஜிடபிள் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்டான யம்மியான ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த தட்டைக்காய் ரெசிபி செய்கிறதுக்கு நான் மார்க்கெட்டில் தட்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். வெறும் 20 ருபீஸ்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதுவே எல்லாருக்கும் போதுமானதாக இருந்தது. அந்தளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு மூடி சின்ன தேங்காய் மூடியை தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா கடுகு வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி வதங்கிக்கலாம். நல்லா கடுகு வெடித்து வந்துருச்சு. இந்த டைமில் வெட்டி வச்ச பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியனை, அப்புறம் பூண்டை நச்சு வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை 3ஐயும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, காய் வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம எவ்வளோ காய் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டை இந்த மாதிரி நச்சு போட்டு வணக்கும்போது அந்த ஸ்மெல்லே வந்து செம்ம டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு குட் ஃபீலை கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறேன், இல்லாட்டினா தனித்தனியாக தெரியும். பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணும்போது கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் நமக்கு கிரேவிக்கு. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணால் அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை அப்படியே தெரியும். ஸோ நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இடையில இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்ல ஓரளவு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் காரம்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலாஸ்லாம் வேகணும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், சிம்மில் வச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அப்புறம் மசாலாலாம் கருகி போயிடும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேகணும் காய், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி தண்ணியை சுண்ட விட்டுறலாம். கிரேவி பதத்துக்கு வேணுங்கிறப்ப நம்ம தண்ணியை சுண்ட விட்டுறலாம். இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக குழம்பு மாதிரி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் காய் வேகிறது மட்டும்தான் வேலை. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும்போது இடையில கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காய் வெந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு ஹாஃப் அளவுக்கு அந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சும் ஊற்றிக்கலாம். பட் தேங்காய் பாலாக ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. தென் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்கேன். ஏன்னா கிரேவி மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்ல யம்மியான டேஸ்டியான தட்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அந்த காயே சைட் டிஷ் தான். வேணும்னா வடகம், அப்பளம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பை பாய்.